ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபார்மசி சர்க்கிள். ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். திஸ் இஸ் பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் சேல்ஸில் என்ன டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்குது, பார்ட் 2 வீடியோவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னா அதில் என்ன டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இம்போர்ட் லைசன்ஸை பற்றி பார்ப்போம். இதில் நிறைய ட்ரிக்ஸ் வச்சு நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக இது மறக்காது. நீங்கள் ஒரு டைம் இதை படிங்க, டெஃபினட்டாக இதில் கேட்கக்கூடிய கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சரை உங்களால் இமிடியேட்டாக பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர், லைசன்ஸ் ஃபார்ம் நம்பர்னு 2 இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் என்ன அப்படின்னா, நம்ம லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் ஃபார்ம் நம்பரில் அப்ளை பண்ணுவோம். லைசன்ஸ் ஃபார்ம் நம்பர் அப்படின்றது லைசன்சிங் அத்தாரிட்டி நமக்கு லைசன்ஸை அந்த ஃபார்மில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பர்சனல் இம்போர்ட். பர்சனல் இம்போர்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் 12A அண்ட் லைசன்ஸ் ஃபார்ம் நம்பர் 12B. இதுக்கான ட்ரிக்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டசன் ஆன்டி கேன்சர் ட்ரக் நான் கேட்டேன். நான் என்ன பர்பஸ்க்காக கேட்குறேன்? பர்சனல் இம்போர்ட், அதாவது எனக்கு பர்சனலாக ஏதோ எனக்கு ஒரு எனக்கு கேன்சர் ப்ராப்ளம்னே வச்சுக்கோங்க, எனக்கோ இல்லை உங்களுக்கு யாரோ சம்திங் ஒருத்தங்களுக்கு கேன்சர். ஸோ அதுக்காக நான் ஆன்டி கேன்சர் ட்ரக்கை டசனில் கேட்குறேன். டசன்னா 12, நம்ம எல்லாருக்கும் தெரியும். டசன் ஆன்டி கேன்சர் ட்ரக் கேட்டேன், அந்த டசனையும் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல இந்த பாக்ஸ் அப்படின்னு பாக்ஸில் உள்ள பி வந்து இந்த 12B, இந்த 12Bயில் உள்ள பியை குறிக்கும். டசன் அப்படின்றது டசன் 12, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் இம்போர்ட்டு. டெஸ்டிங், அதாவது டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு ட்ரக்கை வந்து டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும் அந்த ஹியூமனில் அப்படின்ற பர்பஸ்க்காக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா, அந்த டைமில் அப்ளிகேஷன் நம்ம வந்து ஃபார்ம் நம்பர் 12 வந்து அப்ளை பண்ணணும். லைசன்ஸை 11 இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னா, டசன் ஆஸ்க்டு. நான் டசன் கேட்டேன், ஆனால் டசன் -1 தான் கொடுத்தாங்க. ஏன்? பிகாஸ் இது ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ் தான். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காகவோ அந்த ஒரு பர்பஸ்க்காக கிடையாது. ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கான கேட்குறீங்க. அதனால் நீங்கள் டசன் கேட்டீங்க, நான் வந்து டசன் -1, அதாவது 11 தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி லைசன்சிங் அத்தாரிட்டி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இம்போர்ட் ட்ரக்ஸ் எக்ஸப்ட் ஷெட்யூல் எக்ஸ். ஷெட்யூல் எக்ஸ்னால் என்ன? ஷெட்யூல் எக்ஸ்னால் ஒரு நார்கோட்டிக் ட்ரக்ஸ், ஓகே. கொக்கைன் எல்லாம் வந்துடும். இப்போ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் 8 நம்ம அப்ளை பண்ணணும், லைசன்ஸ் வந்து 10 இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். நம்ம ஸ்கூல் போகும்போது ஜென்ரலாக வந்து 8 o'clock தான் ஸ்கூல் போயிடுவோம். அதாவது சின்ன வயசில் கரெக்டாக 8 மணிக்கெலாம் ஸ்கூல் போயிடணும் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் ஆல்மோஸ்ட் 9:30, ஆனால் 10 o'clock தான் ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து ஸ்டோரிக்காக, நம்ம ட்ரிக்ஸுக்காக 10 o'clock தான் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். 8 o'clock ஸ்கூல் போயிடுறோம், 10 o'clock தான் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடுது. பட் இந்த ப்ரேயரில் வந்து இந்த எக்ஸப்ட் ஷெட்யூல் எக்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அதாவது சில பசங்க ஸ்கூலில் இருப்பாங்க, இந்த கோகைன் அது மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுற பசங்க இருப்பாங்க, போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணுற பசங்க இருப்பாங்கல்ல, அந்த பசங்க வந்து கிரவுண்டில் நிப்பாட்டி வச்சிடுறாங்க, அதாவது ப்ரேயருக்கு அலோவ் பண்ணலை. அதான் எக்ஸப்ட் ஷெட்யூல் எக்ஸ். அந்த எக்ஸப்ட் அப்படின்றத மட்டும் கான்செப்ட் வந்து நம்ம இப்படி ஒரு ஸ்டோரியாக வச்சுக்கிறோம். இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், இம்போர்ட் ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ். ஆல்ரெடி என்ன சொன்னேன்? ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்றது அந்த பசங்க, அந்த போதைப் பொருளை கன்சியூம் பண்ணுற பசங்களாம் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ டேரெக்டாக ட்ரிக்ஸ் வாங்க. ஏ ஃபார் அப்பாலஜி லெட்டர். ஏ ஃபார் அப்பாலஜி லெட்டர் மீன்ஸ் அந்த பசங்க, அந்த போதைப் பொருளை கன்சியூம் பண்ணுற பசங்க ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி தராங்க. நாங்கள் இனிமேல் இதை கன்சியூம் பண்ண மாட்டோம், நாங்களும் ப்ரேயருக்கு வரோம், எங்களையும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. அதாவது எப்போனா 8 மணிக்கே ஸ்கூல், இவங்களும் 8 மணிக்கு வந்துடுறாங்க. 8 மணிக்கே வந்து 8 மணிக்கு வந்து ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி தராங்க. அதனால் 10 மணிக்கு ப்ரேயரில் அலோவ் பண்ணிட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இந்த ஏவை ஏ ஃபார் அலோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இல்லைன்னா 8 மணிக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி தராங்க, எகெயின் 10 மணிக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி தராங்க. எழுதி கொடுத்து அவங்கள ப்ரேயரில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், இம்போர்ட் ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ். மேலே வந்து எக்ஸப்ட்ன்ற கீவேர்டு வரும், அதான் ரொம்ப முக்கியம். மேலே வந்து எக்ஸப்ட்ன்ற கீவேர்டு வரும். அதனால தான் இங்கே ஏ வந்திருக்காது, அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இம்போர்ட் ஆஃப் நியூ ட்ரக் பை அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஒரு கவர்மெண்ட்டோ அல்லது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணணும், ஒரு ட்ரக்கை இம்போர்ட் பண்ணணும் சம் பர்பஸ்க்காக. சில குணப்படுத்த முடியாத நோய் இருக்கும், அந்த நோயை வந்து அந்த பீப்புளால் அஃபோர்ட் பண்ண முடியாதனால கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஃபார்ம் நம்பர் என்ன அப்படின்னா, ஃபார்ம் நம்பர் 12AA அப்படின்ற நம்பரில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது லைசன்சிங் அத்தாரிட்டி 11Aல லைசன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கு என்ன ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, அதாவது டசன் ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக் அண்ட் ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்
2யும் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் லைசென்சிங் அத்தாரிட்டி வந்து 11 தான். டசன் மைனஸ் 1 11 தான் குடுப்பேன். அதுவும் ஆன்டி கோலினர்ஜிக் மட்டும் தான் குடுப்பேன் நானு. ஓகேங்களா? ஆன்டி கோலினர்ஜிக் மட்டும் தான் நான் குடுப்பேன். ஆன்டி அட்ரினர்ஜிக் குடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படின்ற மாரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரிக்ஸ வந்து 2, 3 டைம் இந்த வீடியோ வந்து ரிப்பீட்டடா 2, 3 டைம் கேளுங்க. அப்படியே மைண்ட்ல செட் ஆயிடும். இந்த டாபிக்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஷார்ட்டா அடிக்க முடியும். இதோட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இதில உள்ள ஃபார்ம்ஸ நீங்க ரிப்பீட்டடா படிச்சாலே டெஃபினட்டா அடிக்க முடியும். ஓகே கைஸ், புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.